ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் மின்மினி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஹலிதா ஷமீம் இயக்கியிருக்கிறாங்க. ஸ்டேஜ் அர்னியல் பேபி ஷூ ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஆங்கர் பே ஸ்டுடியோஸ் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. கதிஜா ரஹ்மான், கௌரவ் காலை, எஸ்தர் அனில் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாரி விளையாட்டில் கெட்டி பையன். பள்ளியில் கட்டடித்தாலும் தவறு செய்தாலும் பள்ளி நிர்வாகம் அவனை மன்னித்து விடுவார்கள். சபரி என்ற மாணவன் இந்த பள்ளியில் சேர்கின்றான். பாரி சபரியை அடிக்கடி டார்ச்சர் செய்கின்றான். பின் இருவரும் நண்பராகிறார்கள். பள்ளியில் டூர் செல்லும்போது ஆக்சிடென்ட் ஆகி பாரி வண்டியில் உள்ள எல்லோரையும் காப்பாற்றிவிட்டு தன் நண்பன் சபரியை காப்பாற்றி வெளியே வரும்போது தலையில் அடிபட்டு பாரி இறந்து விடுகின்றான். சபரிக்கு நண்பனின் இறப்பு வேதனையடைய வைக்கின்றது. பாரி இறந்தபோது அவனது உறுப்பு வேறொரு மாணவியின் உயிரை காப்பாற்றுகின்றது. அந்த மாணவி பாரி படித்த பள்ளியில் சேருகின்றால். பாரியை பற்றி தெரிந்து கொள்ள அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதே இந்த படத்தின் மீதக்கதை. முதன்மை கதாபாத்திரத்தில் நடிகை எஸ்தர் அனில், பிரவீன் கிஷோர் மற்றும் கௌரவ் காலை ஆகியோர் நடித்துள்ளார்கள். மூவரின் நடிப்பும் சூப்பர். கதிஜா ரஹ்மான் இசை அருமை. படத்தின் மிகப்பெரிய பலமே ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமம்சாவின் ஒளிப்பதிவுதான். அவருடைய விஷுவல் வேற லெவல், மிகவும் அருமை. பூவரசன் பிபி, சில்லு கருப்பட்டி, ஏலே போன்ற படங்களை இயக்கி கவனம் பெற்றவர் இயக்குனர் ஹலிதா ஷமீம். இந்த படத்தில் நடிகர் நடிகைகளின் சிறு வயது பருவத்தை முதலில் படமாக்கிவிட்டு பின் 8 ஆண்டுகள் காத்திருந்து அவர்களையே இளம் வயது பருவத்தில் நடிக்க வைத்து படமாக்கியது சிறப்பு. எல்லோரும் ரசிக்கும்படியான ஃபீல் குட் மூவியாக கொடுத்துள்ள இயக்குனர் ஹலிதா ஷமீமுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.